ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு இட்ஸ் உமா செல்வா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்ஷய திருதி அன்னைக்கு நான் எப்படி வழிபாடு பண்ணேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அன்றைக்கி நான் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்லுப்பு, பச்சரிசி, வெல்லம். இதை தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது அன்றைக்கி. இது வாங்கினாலே போதும். தங்கம் வாங்கணுன்றது அவசியம் இல்லை. கண்டிப்பாக அவசியமாக இருக்கிறவங்க அப்படின்றவங்க கையில் காசு இருந்துச்சு அப்படின்னா வாங்கி வைக்கலாம். அக்ஷயம் அப்படின்னா பெருகும் நன்ற அர்த்தம். சரிங்களா? நம்ம அன்னைக்கு என்ன செய்கிறோமோ தான தர்மங்கள் பண்ணால் அது மென்மேலும் வளரும். நம்ம வீட்டில் உள்ளவங்களோட நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா அது பெருகும். அந்த பொருள் பெருகும்ன்றது அர்த்தம். தங்கம் வாங்கினா கண்டிப்பாக பெருகும். அன்னைக்கு மட்டும் வாங்கினா தான் பெருகும்னு இல்லை. நம்ம அன்னைய நாளை விட்டுட்டு மற்ற நாளில் வாங்கினோன்னா தங்கம் வாங்கித்தானே இருக்கும். சரிங்களா? நான் போன வருஷத்துலேருந்து ஒரு 2 வருஷமாக அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நான் தங்கம் வாங்குறதையே நிறுத்திட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் நிறைய வாங்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கி வச்சுட்டாலே நிலத்தை நிறச்சி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா குறைவில்லாமல் எப்பொழுதுமே இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஏன்னாக்கா ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்குமே எப்படி ப்ராசஸ் பண்ணேன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பூஜைக்கு எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மணப்பலகை எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கோலம் வச்சு நம்ம அதில் தான் நம்ம அம்பாளை அமர்த்த போகிறோம். அதனால் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட இருக்கிற அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மியோட விக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளியில் அதையும் வச்சுக்கிறேன். நம்ம மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிற விநாயகர் சிலை கண்டிப்பாக வைக்கணும். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம மற்ற பூஜையை செய்யணும். அதனால் சின்னதாக ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலதெய்வ செம்பு. குலதெய்வமும் விநாயகரும் இல்லாமல் அந்த பூஜை செஞ்சீங்க அப்படின்னா அது முழுமை பெறாது இல்லைங்களா? அதனால் எந்த பூஜை செஞ்சாலும் குலதெய்வத்தை நம்ம வணங்கிட்டு தான் செய்யணும். இப்போ குலதெய்வ செம்பை நம்ம எப்பொழுதும் போல் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எப்பொழுதும் எப்படி ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி அதில் கலசத்தில் தண்ணி நிரப்பிட்டு அதில் கொஞ்சமாக பன்னீர் விட்டுட்டு இப்போ மஞ்சள் குங்குமம் அந்த கலசப்பொடி அதெல்லாம் வச்சு பூ வச்சு நம்ம அழகாக அலங்காரம் பண்ணி அதையும் அந்த பலகை மேலே எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால கூடுதல் சிறப்பு. இன்றைக்கி நம்மளுடைய அந்த 9வது வார அகல்விளக்கு தீபமும் அதையும் சேர்த்து நான் வழிபாடோடு சேர்த்து பண்ண போகிறேன். ஒரு வளையல் மாலை மகாலட்சுமிக்காக ஆர்டர் போட்டிருந்தேன். அது கரெக்டாக இன்றைக்கி தான் வந்துச்சு பாருங்கள். அதையும் இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஸ்க்கு போட்டு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அது சரி, இன்றைக்கி பூஜைக்கே நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கும் வச்சுருக்கிற சாமிக்கும் எல்லாத்துக்குமே நம்ம பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சைஸும் கூட எந்த ஒரு வளையலுமே அதில் டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக எனக்கு பேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. உண்மையாக நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது அந்த ஃபஸ்ட்டு பிளேட் பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான அதில் சோழி, அந்த குட்டி வளையல், குன்றின் மணி, கோமதி சக்கரம் எல்லாமே அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்ததாக வச்சது கல்லுப்பு, அப்புறம் சர்க்கரை, வெல்லம். சரிங்களா? வெல்லம், மொச்சை, அதுக்கப்புறம் பச்சரிசி மேலே ஏலக்காய். இவ்வளோ தான் நான் வாங்கி அன்னைக்கு படைத்தது. நான் வாங்கினதில் அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எடுத்து நான் அம்பாள் முன்னாடி வச்சுட்டேன். இப்போ பழங்கள் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தெய்வக்கனி, எலுமிச்சம்பழம் வைக்கணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு பிடித்தமான நெல்லிக்கனி வச்சுருக்கேன், ஆப்பிள், 2 கிரேப்ஸை பச்சையும் வச்சுருக்கேன், அந்த வயலட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இது வச்சுருக்கேன். நம்மளால் என்னென்ன பழங்கள் வாங்கி வைக்க முடியுமோ மாதுளை வைக்கலாம், பைனாப்பிள் வைக்கலாம். நமக்கு என்னென்ன பழம் கிடைக்குமோ அத்தனையும் வச்சு நமக்கு பூஜைக்கு வச்சுக்கலாம். நான் இவ்வளோ தான் இதில் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூஜை முறையை ஆரம்பிக்கலாம். எப்படின்னாக்கா எப்பொழுதும் போல் ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கோலம் வச்சு இப்போ நம்ம போட போகிற விளக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த வெள்ளிக்கிழமை 16 வார அகல் விளக்கு தீபம் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து இதோடு நான் ஏற்ற போகிறேன். நம்மளோடது இந்த வாரம் 9வது வாரம் 9 விளக்கு ஏற்ற போகிறேன். அதுக்காக பிளேட் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். எப்பொழுதும் போல் கோலத்தை போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி நம்மளுடைய விளக்கில் எப்பொழுதுமே இதில் நெய் விளக்கு தான் ஏற்றிக்கிட்டு வரேன். நெய் விளக்கு போட்டுடலாம். இப்போ 2 குத்து விளக்கு அம்பாள் கிட்ட வச்சுருக்கேன், வாழை மரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டெய்லியும் ஏற்றக்கூடிய தீபத்தை எல்லாத்தையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். வழக்கமாக ஏற்றக்கூடியது எப்பொழுதுமே உப்பு தீபத்துலேருந்து தான் ஆரம்பிப்பேன். இப்போ நம்ம எல்லா தீபத்தையும் ஏற்றிக்கலாம். உப்பு தீபம் ஏற்றுறது
வீட்டில் வந்து ஏற்றலாமா ஏற்ற வேண்டாமான்றது ஒரு சில பேருக்கு குழப்பமாக இருக்கலாம். உப்பு தீபம் வந்துட்டு நான் 2012 இல்லைனா 13லேருந்து ஆரம்பித்தேன். நான் இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. உப்பு தீபம் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியமானது ஒன்று. அதை வந்து இந்த கிழமைகளில் தான் ஏற்றணும் அப்படின்லாம், நான் வெள்ளிக்கிழமை ஏற்றுறது நல்லது. நான் டெய்லியுமே அது ஒரு வழக்கமாகவே, நம்ம டெய்லியும் எப்படி விளக்கு ஏற்றுறோமோ அதே மாதிரி நம்ம உப்பு தீபமும் அதை வழக்கமாக நான் ஏற்றிட்டு வரேன். இப்போது சாமிக்கு ஏற்றி வச்ச 2 குத்து விளக்கையும் ஏற்றிட்டு, அதே மாதிரி இப்போ நம்மளுடைய அந்த 16 வார அகல் விளக்கு தீபத்தையும் இதனோடு சேர்த்து நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். விளக்கை எல்லாத்தையுமே ஏற்றிக்கலாம். இந்த அக்ஷய திருதை திதி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடிய காத்தால 4:15 மணியிலேருந்து சனிக்கிழமை அன்னைக்கு 2:45 வரைக்கும், அதாவது இன்றைக்கி சனிக்கிழமை மதியம் வந்து 2:45 வரைக்குமே அந்த அக்ஷய திருதை இருக்குது. அதனால் வந்து சப்போஸ் நேற்று தவற விட்டவங்க கூட இன்றைக்கி சின்னதாக நீங்கள் வந்து ஒரு பூஜை முறை கூட பண்ணிக்கலாம். நான் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பூஜை செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். காலையில் எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் இந்த பூஜையை நான் செய்ய ஆரம்பித்தேன். ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு இந்த டைமு. இப்போ வந்து முதல் பூஜை விநாயகருக்கு நம்ம அஷ்டோத்திரம் சொல்லி அவருக்கு நம்ம உதிரி பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அவரை தொடர்ந்து முதல்ல விநாயகருக்கு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு குபேரர் வழிபாடும், அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு 108 5 நாணயத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு உதிரிப்பூக்களாலேயும் நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு குங்கும அர்ச்சனையும் சேர்த்து இன்றைக்கி பண்ணிடலாம். நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி தான தர்மங்கள் பண்ணுறது நம்ம குடும்பத்து ரொம்ப நல்லது. நம்ம மனுஷாளுக்கு பண்ணலனா கூட பரவாயில்ல, பறவைங்களுக்கு உணவு போடுறது, அதே மாதிரி தெருநாய்ங்களுக்கு சாப்பாடு போடுறது, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப புண்ணியமானது. அதே மாதிரி வீட்டில் எப்பொழுதும் வெளியில் வந்துட்டு ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி வச்சுருங்க. வெளியில் போகிற மாடு குடிச்சிட்டு போனாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பறவைங்க வந்துட்டு தண்ணி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கஷ்டப்படும் இல்லைங்களா. அதனால் இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு புண்ணியம்தான். இந்த புண்ணியம் வந்து நம்மளுடைய பிள்ளைங்க நல்லாயிருக்கும். அதனால் சிறு சிறு உதவிகள் மாதிரி இதையும் செய்ய ஆரம்பிங்க. சாப்பாடு கூட அதுங்க தேடி கண்டுபிடிச்சி எங்கேயோ மரம் கிடைக்கிற இடத்துல பழம் அப்படின்னு சாப்பிட்ருங்க போல். ஆனால் அதுங்களுக்கு தண்ணி தான் தேவைப்படுது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே தண்ணி எடுத்து வைங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பூஜை முறையை பார்க்கலாம். இப்போது பூக்களால் வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ 108 காயின் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த அக்ஷய திருதை நாளை பற்றி பார்க்கலாமா? அக்ஷய திருதை நாளில் பார்த்திங்க அப்படின்னா கங்கை நீர் வந்து பூமியை தொட்டது இந்த நாளில் தான் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து குசேலன் வந்து குபேரரானது இந்த நாளில் தான். அதனால தான் இன்றைக்கி நான் வந்து குபேரர் பூஜையும் சேர்த்து செஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயார் வந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய இதயத்தில் இடம் பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய 8வது அவதாரம் பரசுராம அவதாரம். இந்த அவதாரம் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்ஷய திருதை நாள் தான். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த நன்னாளில் வந்து நிறைய நடந்திருக்கு. இந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்ததால் மகாலட்சுமிக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் நம்ம வந்துட்டு செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா கொஞ்சம் கல்வுப்பு வாங்கி வழிபாடு பண்ணாலே போதுமானது. இந்த மாதிரி தான் நம்மளுடைய பூஜை வந்து நான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். இப்போ நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸோடு பண்ணதால் கொஞ்சம் வந்து லென்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெள்ளிக்கிழமைகளில் கனகதாரா சோஸ்திரம் படிக்கிறது, லலிதா சகஸ்கரநாமம் படிக்கிறது, இது எல்லாமே நம்மளோட குடும்பத்துக்கு மேன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் குபேரர் பூஜை தொடர்ந்து செய்யுங்க. இதை நான் அடிக்கடி எல்லா பூஜையிலையுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து செய்யுங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு குபேரர் குஞ்சம் அமைச்சு வச்சுக்கோங்க. அதை நான் இந்த வீடியோவில் காமிக்கலை, பட் இருந்தாலும் நான் குபேரருக்கு பக்கத்தில் எப்பொழுதும் அதை வச்சுருப்பேன். அதையும் செஞ்சுருங்க. இன்றைக்கி வந்து பால் பாயாசம் செஞ்சு படைக்கிறது ரொம்ப விசேஷமானது. அதுவும் செய்ய முடியலன்னா ஒரு கிளாஸ் பால் மட்டுமே போதுமானது. இவை எல்லாத்தையும் வச்சு நம்ம மனப்பூர்வமாக சாமிக்கு வந்துட்டு நம்ம ஒரு வழிபாடு பண்ணிடலாம். இந்த அக்ஷய திருதை பூஜையோடு சேர்ந்து நம்மளுடைய 16 வார அகல் விளக்கு தீபத்தையும் சேர்ந்து இந்த பூஜையும் சேர்ந்து செஞ்சுட்டேன். இப்படி தான் நம்மளுடைய பூஜை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்தது என்னால் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நன்றியோடு நம்மளுடைய வீடியோ கடைசிக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் மீட் சுமா செல்வா. தேங்க்யூ.